5. சோ இந்த முனையில ஒருக்கா வச்சு யோசிக்கிறேன், இந்த முனையில ஒருக்கா வச்சு யோசிக்கிறேன். இதே ஐடியா நம்ம போன கேள்வியில இதுக்கு முதல் சாப்டர்ல, அதாவது இதுக்கு முதல் 8.3 அண்ட் 4ல செஞ்சிருக்கோம். என்ன அடுத்ததா 13வது கேள்வி. ரீஎக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணிடலாம் சரியா? அதுக்கு தான் ஆப் தந்திருக்கேன். இப்ப போய் பார்த்து கொள்ள வேண்டியது. நீங்க 2 வருஷ பாடத்தை 8 வருஷமா படிச்சு முடிக்க இருப்பீங்களா? பேய் கிளவிகள் கிளவன் ஆயிட்டீங்க சரியா? சோ அடுத்தது 13வது கேள்வி. காட்டப்பட்ட அழுத்தமானி ஒடுங்கில் கம்பி ஏவி ஆனது 200 சென்டிமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது. 1.018 வோல்டேஜ் மின்னியக்க விசையை உடைய நியமக்கலம் ஒன்று ஈவனில் இருக்கையில் ஈவன்னா வீடு கவனிங்க. படத்தோட சேர்த்த மாதிரி யோசிப்போம். கவனிங்க. நான் சொல்லக்கூடிய பிள்ளையே விளக்கமா சொல்லு. டவுட் வந்தா கேளு, சொல்லித்தரும். ரீஎக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ற அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். விளங்குதா? ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணா கப்பண்ட குடிக்கிற அளவுக்கு அப்புறமா குடிக்கிற அளவுக்கு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும். சரியா? அப்படி விளங்கல் சொன்னா ஓடி போய் சொல்லும் பாக் பண்ணி ஓடி போய் ஆப்ல பார்த்துக்கொள்ளும். சரி, எல்லாமே செஞ்சு கொடுத்துக்குள்ள ஒரு பிரச்சனை ஆகுது. செஞ்சு தரப்படுகிற விஷயங்களுக்கான அர்த்தம் புரிகிறது இல்லை. சரியா? அந்த மாதிரி இருக்காம கிட்டத்தட்ட இண்டிவிஜுவல் கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கீங்க. என்ன டவுட் கேட்டு படிக்கக்கூடிய அளவு உங்க கிளாஸுக்கு போய் வாயை திறந்து வேற நினைக்கணும். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை சொல்லி தந்தால் அது ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயத்தை திரும்ப ரிப்பீட் பண்றேன்னா எனக்கே அது படிச்சிருக்கலாம். சரியா? புது புது விஷயம் படிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் அதுக்காக எல்லாருக்கும் ஒரே தலைமையோட விளங்க வேண்டி இல்லை. விளங்குற அளவுக்கு நான் விளங்க கொடுத்தேன். விசாரிச்சு ஏகி புவி தொடர்பு செய்ய போறீங்களா? ஏகி புவி தொடர்பு செய்யலாம். யார் சார்பாண்டு கேட்கலானே? ஏ சார்பாண்டு கேட்டிருக்காங்களா, பி சார்பாண்டு கேட்டிருக்காங்களா? இல்லதானே. அதனால ஏக்கும் புவி தொடர்பு செய்யலாம், பிக்கும் புவி தொடர்பு செய்யலாம். பி சார்பாண்டு கேட்டிருந்தால் பிக்கு தான் புவி தொடர்பு செய்யும். விளங்கிட்டா? டவுட் கேட்டீங்கன்னா விளங்கப்படுத்து. ரீ எக்ஸ்பிளைனுக்கெல்லாம் இங்க டைமிங். சரியா? அடுத்து இந்த தடை தரப்பட்டிருக்கு, சாரி சுற்று தரப்பட்டிருக்கு. ஏகமா பி கடையில் அழுத்தமானி கம்பி காணப்படுது. ஏபி 101.83 சென்டிமீட்டர். ஏபி 101.83 சென்டிமீட்டர். ரைட். உயர்ந்த பெருமானம் 1.018 ரைட். தடை ஆறானது கல்வமானி ஜியில் திரும்பல் இருக்காத வரையில் செப்பு செய்யப்படுகிறது. இப்போது புள்ளி ஏவிக்கு இடையில் உள்ள அழுத்த வீழ்ச்சி யார்? ரிவர்ஸ்ல கேட்டு வச்சிருக்காங்க. அதுக்காக நீங்க குழம்பு போறீங்க. சின்ன விஷயமா வளமையா இவர்ல இருந்து உணவு அழுத்தம் விடக்குள்ள இந்த அழுத்தத்தை மொத்த இடத்தால வச்சு இது குறுக்கையான சிக்மாவை கண்டு அந்த சிக்மாவை சமநிலை இடத்தால பெருக்கி இவருக்கான பெருமானத்தை காண்றாம அவன முதன்மை சிப்புல இருந்து இதுக்கு குறுக்கே உள்ள மொத்த அழுத்தத்தை நிலத்தால பிரிச்சு சிக்மாவை கண்டு சிக்மாவை இந்த சமநிலை நிலத்தால பெருக்கி ஈவன்ன காண்றாம. இது வளமையா செய்யற விஷயம். அவங்களுடைய ரிவர்ஸ்ல இருக்கிறாங்க. இவர் 1.018 வோல்டேஜாக இருக்கின்ற போது சிக்மா தர 1.101 அதாவது 1.018 மீட்டர். சிக்மாவின் பெருமானம் தெரிஞ்சுது. அடுத்ததான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். சிக்மாவை இன்னொரு விதத்தில் எழுத தெரியும். பிஏவியின் கீழ் லென்த் 0.2 மீட்டர் தர அதான் சிக்மா. சிக்மா ஒன்று சொல்கிறீங்கன்னு சொன்னால் BAV equal to 0.2 ஈஸியா வந்தா. இது மலர் மாற்றம் எப்படியா 1.081 சரி. 101 என்று சொன்னால் மீட்டருக்கு மாற்றக்கூட அதுவும் சரி. அடுத்ததாக 200 சென்டிமீட்டர் என்று சொன்னால் 2 மீட்டர். நல்லா தான் இருக்குவேன். 200 சென்டிமீட்டர் 2 மீட்டர் 2 சரியா? அப்படியே ரிவர்ஸ்ல கட்டுவாங்க. சில விஷயம் வேணா அங்க இருந்து இங்க வரலாம இவங்க இங்க இருந்தா அங்க போறாங்க. ரைட்டா?
அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் வெளியில எல்லாத்துக்கும் படம் சொல்லி வச்சிருக்காங்க, நமக்கு தான் வெளியில 14